ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகனாக பிறந்து ஜீவா என்ற சீரும் சிறப்போடு வருகிறேன். அயலாடு சென்று பட்டுப்பிடிப்பு தாயகம் திருப்பிக் கொண்டிருக்கிறேன். நான் பேசுறது மறந்து தாயும் தந்தையும் விழிமீது வழிவைத்து காத்துக் கொண்டிருப்பார்கள். முதலில் சென்று தாய் தந்தை கண்ட ஒரு பாகத்தை தொழுது அவரிடத்திலே ஆசீர்வதித்து பெற வேண்டும். அப்பா நான் எப்போதும் உங்கள் வழியை பின்பற்றி நடப்பவன். நீங்கள் இருவரும் வாழ்த்தினால் நான் நீடுவடி காலம் பல ஆண்டு காலம் வாழ்ந்து உங்களுடைய பெருமையை நிலைநாட்டிருக்க செய்வேன். நமது மகனே மகன்தான், படித்தவனாச்சே. ஐயா ஐயா நம்ம எஜமாயில போயிட்டு பொட்டு படம்லாம் ஃபர்ஸ்ட் முட்டு வந்தாரு. அவளு சுண்ணி வயசுல பார்த்தேன், சின்ன வயசுல பார்த்தேன். எந்த வயசுல மகாராணி சின்ன வயசுல வருகை முன்னிட்டு கலை நிகழ்ச்சி பண்ணிருக்கிறேன். அனைவரும் கடைகளுக்கு வேண்டும். வணக்கம் மாமா. நெத்திருக்கிறது ஒன்றும் தெரியல. என்கிட்ட வச்சுக்காத மோசமானவன். வெண்டைக்காய் போடுற மாதிரி புட்டு 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 எடுத்துருவேன். நீ ஏன் போடுற ஓன்னா சொல்லு, நான் கொடுக்குறேன். சொல்லுடா. சரி போனா போய் குடுத்துருக்கேன். அதோ பாக்கியாத நக்கட் யார் தெரியுமா? ஐயோ நிக்குது, ஐயோ நிக்குது.
தெரியுமா? யாருடா? அவன் தான் சின்ன இளவரசர். இல்லடா. இளவரசரியா? இளவரசர். ஆ. ஆகட்டும். அதான் நக்கர அவரு அத்தட்ட. யார் அவரு? அவர் தான் தலவியாசி. தளபதி. மக்கள் அடிக்கிறாரு, மகாராஜா வீட்டுறாரு. நான் ஒண்ணும் மக்களே அவங்க. உட்கார்ந்துறாரு. அப்படியா? இவங்க முன்னாடி முன்னாடி. இப்போ நீ முடிச்சேன் காட்டுறேன். என்ன மூணுத்தியம்? தெரியாது, சின்ன பெண் இல்ல. என்னடா கடவுளே. ஏம்மா, ஆ? 1 2 3 நீ காட்டுதெல்லாம் திரி. தெரியுமா தெரியாதா? ஏம்மா ஆளு உள்ள பாடுறாரு. அப்படியா? ஆஹா. நாங்க ஆடி நாளைக்கு என்ன கொடுத்தீங்க? நான் சொல்ல கொடுத்தேன். ஏமா நான் கொடுக்கல. ஃபுல்லா பணத்தை கொடுக்கணும். பணத்தை ஃபுல்லா கொடுத்து தெளிவா இருக்கு. அவுத்து வைக்கலாம். ஆகட்டும், ஓடி வா. வாடியா. மனுஷனேதா உன் வணக்கம் மாமா. யாரு நீ ஒதுக்கி மாதிரி இருக்கிறா? எந்த பேசுறியமோ அவன் மூக்கு போறப்ப எவ்வளவு பேசுறது அடி போட்டா முக்கி அது சாமான் கீ போடு எட்டா நாங்க மட்டும் எட்டு அடிக்கிறோம். சரி போனா போதுவா இங்க எதற்காகடா ஆயிட்டு? ஆமாண்டா கூப்பிட்ட விஷயமே வர. சரிப்பா சரி போனா ஒண்ணு இல்ல அங்க தெரியும். ஏமா உன்னை தெரியுமா கூப்பிட்டுக்கிறேன். எதுக்குடா கூப்பிட்ட? இப்ப நீ எனக்கு காட்டுறேன். இனாத்து காட்டுறேன். தெரியாதா? தெளிவா சொல்றா. ஐயோ ஒட்டிக்கு சிவ மாதிரி நான் எங்க வந்து சொல்றது. ஏமா
அழகா ஆடணும், அழகா பாடணும். பாடணும் ஆடணும் பாடணும் அபிநயம் கலந்து வைக்க ஐயோ காட்டுல குறை வச்சுக்கா உனக்கு குடுத்துருவோம் புடிச்சுக்கணும் பணத்தை புடிச்சு தெளிவா சொல்றா ஏமா அழகா ஆடணும், அழகா பாடணும். பாடணும் ஆடுற பாடி அபிநயம் இருக்க வேண்டும். நீ காட்ட காட்ட அவர் கதையை கலக்கணும். ஆசை ஆசை கிளம்பணும். தெளிவா சொல்றா வாரி கொடுக்கணும். அழகா ஆடணும், அழகா பாடணும். நாட்டியத்தை காட்டி பார்க்கலாம். ரோட்டிலே மரியாதை பாடுறப்ப அண்ணனுக்கு ஆமா எதற்காக என்ன அழைத்தீங்க? எல்லாம் சாப்பிட்டு பத்துக்கு போ. ஐயா ஐயா எப்போ ஓடுவான்னு பாத்துக்கிற மாதிரி என்ன பாய் போட்டு வந்துக்கிறியா? வச்சுட்டு வச்சு போட்டு வந்துருக்கேன். எப்போ விட்டா போய் தூங்கலான்னு பாத்துக்கிறேன். விட்டா போதும் தூங்குறதுக்கு மட்டும் நல்லா காட்டு. எது கொடுத்துக்கிறேன்னா
சொன்னதால தெரியும். எங்கிட்ட எங்க வந்துக்கிறார் தெரியுமா அவரு? எங்க வந்துறாரு? அங்க பொட்டு படி படிச்சுட்டு வந்துக்கிறாரு இப்போ. பட்ட படிப்பு. அங்க பட்டு படிங்க ஐயோ. இல்ல நான் வாயில வரல. பட்டு படிப்பு. எப்படி வராது? அது வா நான் சொல்லிட்டேன். ஏமா பட்டு படி படிச்சுட்டு வந்துக்கிறாரு. இவரு இதுக்கு வேற எலி போடுவாங்க. மண்டல் மா வெளிநாட்டுக்கு போவாங்க. இவங்க வேற சும்மா வைக்கிறாரு. கீழுங்கிறாரு. இவரு முன்னாடி மூணுத்தையும் காட்டுறேன். ஆடல் பாடல் அப்பி. இன்னும் அதுக்குள்ள பறக்குறீங்க. செல்லம் தெளிவா புரியுற மாதிரி சொல்லுடா. அம்மா ஆடல் பாடல் அபிநயம் கலந்திருக்க வேண்டும். ஆகட்டும். அப்படியே ஆகட்டும். கேட்டேனாங்க அடப்பா சேரானே. எல்லாரும் எடுத்து போய் ரூம்ல வச்சுக்கிறேன். ரூம்ல போத்தோன்னு ஊத்தி வைக்க வேண்டியதுதான். அண்ணா, நமது நாட்டில் இருந்து இளவரச ஏழ்நாடு சென்று பட்டப்படிப்பு முடித்து விட்டு இப்போது நான் தாழ திரும்பி இருக்கின்றார். இருந்தாலும் என்னுடைய சார்பாகவும் இந்த நாட்டு மக்களின் சார்பாகவும் படித்து வந்த நம்ம இளவரசருக்கு என் கையினால் மாலை சுட்டு வரவேற்க யார் இவர்? கேவலம் நமது நாட்டிலே நம்மிடத்திலே பணிபுரியக்கூடியவர். நாம் கரத்தால் நீட்டிய
வேண்டிய வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதர் சாதாரண மாணவர் நாம் கொடுக்கும் ஊதியத்திற்கு நம்மிடத்தில் வேலை செய்பவர் ஒரு சிறப்புக்கு சமமானவர் கடவுளே அவர் மனத்தாலே மாலையை சூடி நான் ஏற்றுக்கொள்வதா எனக்கு தெய்வம் போல் இருப்பவர்கள் நீங்கள் இருவர் நீங்கள் மாலையை சூடினால் அல்லவா நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கேவலம் ஒரு வேலைக்காரனிடம் மாலையை கொடுத்து என் கழுத்திலே அவர் யார் என்று நினைத்தார்? ஒரு நேரத்தில் உங்களுடைய தந்தை ஆபத்திலே சிக்கிக் கொண்டிருந்தார். அந்த ஆபத்திலிருந்து தந்தையை காப்பாற்றியவர் அவர்தானடா. சிறு வயதிலிருந்து என் மகனை விட மேலாக பார்த்து வந்தேனே, அவரை பார்த்தா இப்படிப்பட்ட வார்த்தை கூறுகிறாய். வேணாமடா, நீ சொன்னது தவறு. அவர் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பா? ஆமாண்டா. மன்னிப்பு கேட்கும் குலத்தில் பிறந்தவன் நான் கிடையாது. எவராயிரம் தவறை செய்திருந்தால் மன்னிக்க கூடியவன் நானாக இருப்பேன். நான் போய் கேவலம் வேலைக்காரரிடம் மன்னிப்பு கேட்பதா? மாலையும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. ஏதோ தேவிய மகன் ஏதோ அறியாமல் பேசிவிட்டான். மகாராணி, நான் வளர்த்த பிள்ளைதானே, இருந்தாலும் அதை நான் சரியாக நினைக்கவில்லை. ஏதோ அவருடைய இலகத்தை பற்றி செய்து பரவாயில்லை, ஆகட்டும். அவசரப்பட்டு எந்த முடிவும் வராது. ஆகட்டும் மகாராணி, இது ஒரு பெருசாக நினைக்க வேண்டாம். அப்படியே ஆகட்டும். இருந்தாலும் ஆமா, எங்க என்னடா கிளம்பிட்டாரு? சரி, உனக்காக நான் மன்னிப்பு கேட்டு விட்டேன். இருந்தாலும் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை படித்துவிட்டு வெற்றியோடு நாடு திரும்பி விட்டார். இருந்தாலும் தந்தைக்கு வயதாகி விட்டது. ஆயினால் இந்நாட்டின் பொறுப்பை கூட்டத்தில் ஒப்படைத்து விட்டு நாங்கள் எங்காவது போகலாம் என்று இந்நாட்டின் பொறுப்பை நானும் சின்ன சிறியவன், நாட்டு நலனை ஏதும் அறியாதவன். அப்படி இருக்கும்போது நாட்டு மக்களுடைய சென்ற ஒரு நலன்கள் எப்படி இருக்கிறது, இந்த நாட்டு நலனை அறிந்த பிறகு நீங்கள் சொன்னவாறு மணிமுடியை சுட்டி நாட்டை ஆட்சி புரிகிறேன். இப்போது நாட்டை ஆளும் ஆசை எனக்கு கிடையாது. அவர் சொல்வதில் அர்த்தம் இருக்கு. நாட்டின் வளர்ப்பை தெரிந்து கொள்ள வேண்டுமா? நாட்டில் என்னென்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் தான் நாட்டை ஆள முடியும். அவர் சொல்வது கருத்து தானே. ராஜா, நீ கூறுவதில் எந்தவித தவறும் கிடையாது. இப்போதே புறப்படி நாட்டின் வளர்ப்பை கண்டறிந்து வா. அப்படியாக பிறகு இந்நாட்டின் பொறுப்பை நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியாக என்னுடைய மகனுக்கு நீங்கள் தான் உறுதியாக இருக்க வேண்டும். மகாராணி, அவன் ஒன்றும் அறியாதவன். ஆகட்டும், புறப்படுங்க. 40 நீங்கள் சொல்லித்தான் கொடுக்கிறேன். ஆகட்டும். என்னங்க சிவா, சிவா, ஒப்படைக்க போறோம். என்ன ஒரு ஆணவம்! ஜீவா, ஐயா என்னையா உதாசனப்படுத்தி விட்டாய்? ஆத்தாயா, நான் எப்படிப்பட்டவன்? இருக்க வேண்டியதே கிடையாது. எனக்கு ஏமாற்றவே முடியாது. அயல்நாடு சென்றவன் அங்கே மாண்டிருப்பான் நினைத்து தீரம் இருக்கிறது. தீரம் இருக்கிறது. இவன் தான் ஆள வேண்டுமா ஆட்டை? இந்த நாட்டில் இவர்கள் குடும்பத்தை சின்ன பின்னமாக்க விடலாமா? ஆகையால் இப்போது செல்கிறேன். என்னுடைய மனைவியை சந்திக்க வேண்டும். புறப்படு.